ஐயோ வணக்குது ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஐயோ ஐயா ஐயோ இந்த புரட்டாசி மாசம் பிறந்ததும் போதும் காலையில இருந்து சாயங்காலம் வரையே கோவிந்தா கோவிந்தான்ட்டு வந்துடுறாங்க. யாருமா அது? நீயா? எப்ப மருமகளே எப்ப போன திருப்பதி? லட்டோட வந்திருக்கிறேன். நான் எங்க போன காலங்காத்தால குளிச்சுட்டு என் சித்தி வேற போன் பண்ணி வர சொன்னாங்களா, திருப்பதி போயிட்டு வந்த வாடினாங்க. சரி போய் பார்த்து சொல்லனா குண்டு அவள மாதிரியே லட்டு கொடுத்துருந்தா. நான் ஜாலியா வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டியா? அப்புறம் சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னா இருந்தாங்க ஒரு வாடி. ஐயோ வேணாம்மா, நான் புரட்டாசி விரதம் வேண்டாம்மா. விரதம் இருக்கு பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க. இனி மாசி மார்கழி எல்லாமே விரதம் இருப்பாங்க. சாமி பிரசாதம் தான் சாப்பிடும் ஒரு வாய் இருந்தாங்க. ஐயோ வேண்டாம்மா, உண்மையிலுமே நான் புரட்டாசி பெருமாளுக்கு விரதம் இருக்கிறேன். பெருமாள் அப்பா ஐயோ ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பெருமாள்லயே பெரிய பெருமாள் கோயில் எதுன்னு கேட்டா அது திருப்பதி தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட திருப்பதி கோயில் பிரசாதம் வேண்டாங்கிறீங்களா? நீங்க பெருமாள் பூஜை செஞ்ச என்ன பிரயோஜனம், விரதம் இருந்த என்ன பிரயோஜனம்? போக லட்டு வாடை வேற மணக்குது, மூக்க தொலைக்குது. அப்புறம் அடி வாயில் போட வேண்டியதான். இல்ல சாமி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஐயோ என்னத்த சொல்றது, நியூஸ் பாரு. மொபைல் எடுத்து இப்படி 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 வீடியோ தள்ளிக்கிட்டு பார்த்தா மட்டும் பத்தாது. நியூஸ் உலகத்துல வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி சொல்லுங்க அடுத்த விஷயம் என்னன்னு. அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்குதாமா. மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்குறோம், அதாம்ல டேஸ்ட். ஐயோ வாயிலடிங்க என்னைய வாயில் அடிக்கிற? பெருமாளுடைய பிரசாதம். ஐயோ அது எப்படி மாட்டு கொழுப்பு கலக்குவாங்க? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நியூஸ்ல வந்திருக்குது, டிவில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊர் உலகத்துல எல்லாம் சர்டிபிகேட்டோட ஆக்கப்பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் எதுலயோ கலப்படம் பண்ணாங்க. இன்னைக்கு சாமி பிரசாதத்திலேயே கலப்படம் பண்றாங்க. நாங்க என்னத்தான் பண்றது சாமானிய மக்கள்? எனக்கு வேற ஆசையா இருக்கு திருப்பதி லட்டை பார்த்தது. ஐயோ மனமா வேற இருக்குது. மாட்டு கொழுப்பேடா கலக்குறீங்க, இது தெரியாம நல்லா இருக்கு நக்கி நக்கி சாப்பிடல. உங்களை நம்பிதானுங்க பெருமாள் சாமி பிரசாதம் சொல்லி சாப்பிடுறோம். இதுல போய் அந்த மாட்டு கொழுப்ப கலக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா? சோ பெருமாளே, இந்த கலியுக காலத்துல இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்க போகுதோ. கடவுளே, நீங்க என்ன அத்தை எனக்கு நெஞ்சு வடிக்கிறாப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டீங்க. பெருமாளுடைய மறு உருவமா தான் கோமாதாவையே பாக்குறோம். அந்த கோமாதாவையே அடிச்சு கொழுப்பெடுத்து அவருக்கு பிரசாதம் பண்றதா? அப்படிதான் சாமி கலந்துருக்குதுன்னு எல்லாம் ஆக்கப்பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க. வேற என்ன பண்றது? சாப்பிடு வேணா நீ, எனக்கு வேணாமா, நானும் பெருமாளுக்கு விரதம் இருக்கேன். இது எப்படி அது எனக்கு ஜீரணிக்கும்? சாப்பிடாதான் சாப்பிட்டுதான் வந்துட்டியே, இதை தெரிஞ்சு கூட நான் சாப்பிட மாட்டேமா. ஐயோ தெரியாம சாப்பிடுறது வேற, தெரிஞ்சு சாப்பிடுறது வேற. ஏன் அத்தா நீங்க வேற? கோவிந்தா பாட்டி பாட்டி. ஆமா இவங்க என்ன கோவிந்தா போட்டு உட்காந்துக்கிறாங்க. புரட்டாசி மாசம் பிறந்துருச்சுல, உங்க அத்தைக்கு இனிமே அப்படியே ஏக போகதான். போ என்னன்னு கேளு. ஐ லட்டு, இதே என்ன நீங்க போற தழுவு மாதிரி இருக்குது. லட்டா இது? லட்டு தான் சாமி, வரும்போது புட்டு தின்னுட்டு வந்திருக்கா. எனக்கு லட்டு குடுறி அடிச்சுக்காம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. கீழே சிந்திராதீங்க. ஐயோ கீழே இறக்கிறா. ஐயோ கீழே இறக்காத, போ. கீழே இறக்காம போய் சாப்பிடுங்க. போங்க, ஒரு ஓரமா போங்க போங்க. ஐயோ பாரு இறச்சிட்டா, வீட சுத்தம் பண்ணுமா. சோ பெருமாளே, இந்த கலியுகத்துல இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குதோ. நம்ம யார நம்புறது, யார நம்ப வேணாம்னு சொல்றது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மாத்திரையை போட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு படுத்து தூங்கு. குட் நைட். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சும்மா புலம்பிட்டே இருக்காதீங்க. தெய்வம் ஒண்ணு இருக்குதல்ல, கடவுள் பாத்துக்குவாரு. இது இந்த மாதிரி எல்லாம் கலப்பட விஷயத்தை எல்லாம் தெய்வம் இருந்து பார்க்கத்தான் செய்யுது, தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குதே. அதுதான் கலி ரொம்ப முத்தி போச்சு. அதுக்கு கடவுள் மேல குத்தம் சொல்லி என்னத்தான் நடக்க போகுது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நாங்க பெருமாளை நம்புறோம், அதனால அவர் பிரசாதம் சொல்லி நல்லா சாப்பிட்டோம். மன்னிச்சிருப்பா பெருமாளே. இதுக்கு பேசாம மாட்டுக்கறியே வாங்கி தின்ட்டு போயிடலாம் போல இருக்கே. இந்த வேலை பண்ணதுக்கு இதுல வேற நீங்க வேற மாட்டுக்கறி திங்க மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்னு வேற பிகு பண்ணிக்குவீங்க. சரி விடுங்க விடுங்க. இனி நம்ம இந்த பிரசாதத்தை எல்லாம் நம்பாம நம்ம நேரம் முடிஞ்சது ஒரு கையெல்லாம் வினாலும்
ஒரு அரிசி போட்டு வச்சு நம்ம பகவானை நல்லா கும்பிடலாம். நம்ம வீட்டுல அப்படிதான் சாமி சுத்தபத்தமா பண்ணுவோம். இருந்தாலும் இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டதுக்கு உண்மையா விரதம் இருந்து எல்லாம் செஞ்சது பிரயோஜனம் இல்லாம போச்சுங்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுதான் தங்கம். நாங்க இந்த வீடியோ மூலமா யாரையும் குறையெல்லாம் சொல்லலைங்க. எங்க பெருமாளுக்காக நாங்க விரதம் இருப்போம். புரட்டாசி மாசம் முழுக்க விரதம் இருந்து படி ஏறி சாமியை கும்பிட்டு அந்த லட்டை வாங்கி பிரசாதமா சாப்பிட்டு இத்தனை நாள் விரதம் இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு போங்க. வீடியோ பாக்குற மக்களாகிய நீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூஸ் எல்லாம் யாருக்கு தெரிஞ்சிச்சோ என்னன்னு தெரியல, பார்த்துட்டு என்னன்ட்டு சொல்லுங்க வந்து. சரிங்களா? சரி, தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப 5500 சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. புதுசா இந்த 5500 சப்ஸ்கிரைப் மக்களாகிய நீங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புரட்டாசி மாசம் நாங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுடைய எல்லா நல்வேண்டுதலும் நல்லபடியா நிறைவேறும்னு சொல்லி எங்க பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஒரு மாசம் விரதம் இருந்து அடுத்த மாசம் திருப்பதி போறோம். திருப்பதி நடந்தே வேற போறோம், கீழ இருந்து மேல மலை மேல ஏறி. சரி, பாய் மக்களே. பாய்.